ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த ரெண்டு கட்சிகளை பார்த்தோன்னா தலைமறைவாயிடுச்சுங்க. ரெண்டு கட்சிகளை காணும். ஒன்று இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி, அவர் எங்கே போனாருன்னே தெரில. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா காணும். திமுக எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறமா ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு, அதனால் அவர் காணும். சரி, அவங்கள விட்டுருங்க, அவங்கள பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இந்த நாம் டம்மி கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அது நாம் தமிழர் கட்சி கிடையாது. நாம் டம்மி கட்சி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெறும் டம்மி தாயா, அவ்வளோதான். நீங்கள் சொன்னால் கேளுங்கயா. களத்தில் நீங்கள் கிடையவே கிடையாது. போட்டி உங்களுக்கு கிடையாது. நாங்கள் பார்த்தோன்னா தனிச்சு களமாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யார் எதிரியே டிக்ளேர் பண்ணி போயிட்டுருக்கிறோமோ அவங்கள வீழ்த்திட்டு ஆட்சி பிடிக்கிறோன்னு சொன்னோம், செஞ்சு காட்டணும். அதுதான் தாவேக்கா. இவங்க களத்திலே இல்லாமல் இந்த வடிவேல் காமெடி வரும், நானூறு ரவுடி தான் அப்படின்னு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தாங்க. வடிவேலை ஒதுக்குற மாதிரி நம்மளும் ஒதுக்குறோம், திருந்த மாட்டுறாங்க. நீங்கள் களத்தில் இல்லையா சொன்னால் நம்புங்க அப்படின்னா கேட்காம இருந்தாங்க. இப்போது விஜய் அவர்கள் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த களத்தில் இவங்க இருந்தாங்களோ அதுலேருந்து பயங்கரமாக சறுக்கி, அதாவது 8% வாக்கை வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, இப்போ 3% வந்து நிற்குது இந்த நாம் தமிழர் கட்சின்ற நாம் டம்மி கட்சி. அவ்வளோதான். அப்புறம் சீமானை காணவே காணும். தாவேக்கா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு வீடியோ வெளியிட்டுட்டார். நம்ம முடிஞ்சோம், அவ்வளோதான், தோத்துருச்சு, ஒரு சீட்டு கூட வரல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே வீடியோ வெளியிட்டார். வெளியிட்டதில் பயங்கரமாக பேசினார். ரொம்ப சோகம், அழுகாத குறை அழுதுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அழுதுட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்ன ஃபீல் பண்ணிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்களா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வீடியோ பேசுகிறேன்னு தயவு செஞ்சு கேமரா பார்த்து பேசினேன். நீ ஏன்னா குமிஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, கீழே என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க, ஏதாவது 1-2 நம்மளுக்கு கிடச்சிருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியானே அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. கேமரா பார்த்து பேசினேன். நீங்கள் தான் மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இப்படின்னு கத்துற பேசுகிற ஆளுங்காச்சு, கேமரா பார்த்து பயப்படாத ஆளாச்சு, அங்கே நின்று பேசலாம்னே. இப்போ நீங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வீடியோ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டு கீழே குமிச்சு என்னத்தையும் தேடிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நேராக பேசுங்க, கேமரா பார்த்து பேசுங்க. அப்போ தானே தெரியும் நீங்கள் அழுகிறீங்களா, இல்லை சிரிக்கிறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து தன்னம்பிக்கையோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு குமிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள். சாட்டையெல்லாம் அழுகாத குறை, கண்ணிலலாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் முட்டிக்கிட்டு நிற்கிது. ஆனால் வெளியே காட்டக்கூடாதுல்ல, வெளியே காட்டாவே வீடியோ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் பார்க்கும்போது தெரியுது பேச்சாடா பேசணும் அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து திருந்துவார்னு நினைப்பீங்க. யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க? திருந்துறதுன்னா என்ன? தமிழில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை திருந்துறது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சாட்டை சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா. இன்னும் வந்து சாட்டை வேகமாக சொல்லணுமாமா, வேகமாக களமாட்டுமாமா, வேகமாக ஆட்டத்தை ஆடுமாமா. உங்கள் ஆட்டத்தை பார்க்க முடியாமல் தான் டெபாசிட் கூட கொடுக்காமல் வச்சுருக்காங்க மக்கள். அவ்வளோதான். நீங்கள் சொன்னால் கேட்குறதே இல்லை. இப்போது தளபதி விஜய் அவர்கள் விஜயை தொட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார்லாம், செஞ்சுட்டார். அந்த மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறேன் அப்படிங்கிறது இப்போவே திமுக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோன்னு சொன்னார். அதையும் நடத்தி காட்டிட்டார். ஒவ்வொரு சாங்கில் வர ஒவ்வொரு லைனையும் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணி காட்டினார். ராவணம் அவன்டா ஒத்தையில் நிற்கிற எமன்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ல, ஒத்தையில் நின்று தூக்கிட்டார்ல. அப்புறம் 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்னு பாட்டில் பாடினார். அதே மாதிரி ஒழிச்சிருச்சா? தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டியே, கண்டிப்பாக வெல்வோம், கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். அதுவும் நடந்துச்சா? எல்லாத்தையுமே சொல்லி அடித்து ஆட்சி பிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த நாம் டம்மி கட்சிக்கு நீ வந்து களத்திலே கிடையாது, போய் திமுக எதிர்க்கிற வேலையை பாருங்கள். விஜய் பற்றியாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. இருக்கிற வாக்குலேருந்து சரிஞ்சு பின்னாடி போய் 3% வரைக்கும் போகும், 4% தான் வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுவும் நடந்துச்சா இல்லையா? நம்ம சொன்னதையும் நடத்தி காட்டியிருக்கோம், இங்கே விஜய் சொன்னதையும் நடத்தி காட்டியிருக்காரு. சொன்னதை செஞ்சுருக்கோம். அதுதான் தாவேக்கா. இவங்கள மாதிரி வாயிலே வடை சுட்டுக்கிட்டு அதை இது பார்த்தோன்னா பேசிக்கிட்டு வளரிக்கிட்டு, விஜய் அப்படிங்கிற ஆளுமை திறன் எந்த லெவல் இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஆளுமை திறன் மலவலிமை எந்த லெவல் இருக்குது அப்படின்னா, அவர் யார் பேசினாலும் அதுக்கு பெரிய அளவில் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேசுகிறதே இல்லை. ரிப்பீட்டில் பதில் கூட கொடுக்குறது இல்லை. அவர் கடந்து போயிடுறாரு. அப்படி கடந்து போனால் தான் அதை நோக்கி வெற்றி நோக்கி இலக்கை சந்திக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சாட்டை, இந்த சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான், சோசியல் மீடியாவில் யாராவது பதிவு போட்டால், யூடியூப்பில் யாராவது வீடியோ போட்டால், இன்ஸ்டாவில் யாராவது வீடியோ போட்டால், சாதாரண நம்மளை மாதிரி இருக்கிற நபர்கள் வீடியோ போட்டால் அதுக்கு 10 பேரை மைக்கை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இவரெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த இமேஜுங்கிறது முக்கியம் ப்ரோ. அந்த இமேஜை கொஞ்சம் கூட டவுனில் விடாமல் அப்படியே வச்சுருந்து போய் இப்போ ஆட்சியில் அமர போகிறாரு. அதுதான் அந்த இமேஜ். இவங்க இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமேஜை ஃபஸ்ட்டு எப்படி காப்பாற்றணும், இமேஜுங்கிறது எது, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி மக்கள்கிட்ட கடத்துறது, அந்த இமேஜ் இல்லைனா நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்ற விஷயத்தை இவங்க எப்போ பார்த்தோன்னா உணர போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. சோசியல் மீடியாஸில் பதிவு போடுறவங்களா நீ ப்ரெஸ் மீட் கொடுக்குற அப்படின்னா அப்புறம் நீ எப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு தலைவனாக இருப்பேன், எப்படி பார்த்தோன்னா நீ ஜெயிக்க முடியும்? அந்தளவுக்கு மன வலிமை கிடையாது. யார் எது பேசினாலும் பார்த்தோன்னா கோபம், அவன் இவன் அப்படிங்கிறது, ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தா அது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை?
தமிழனம் பேசுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? பல அர்த்தங்கள், கேவலமான அர்த்தங்கள் வருது இல்லை. அதை கூட பார்த்தோன்னா மேடையில் ஒரு பயமும் இல்லாமல், ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா இவனுக்கெல்லாம் எப்படி பார்த்தோன்னா வெல்ல முடியும்? மக்கள் எப்படி இவங்க கையில் ஆட்சி கொடுப்பாங்க? இப்போ இந்த சாட்டை திருமுருகன் மறுபடியும் பேசலாப்பில்ல, இந்த மறுபடியும் சாட்டை சொல்லணும். இதுக்கு முன்னாடி சொன்னார், சீமா நாட்டத்தை பார்க்க போகிறீங்க, ருத்ரதாண்டவ ஆட காத்திருக்கோம், நாங்கள் மக்கள் கூட நிற்கிறோம், நீதே பார்ப்பீங்க, களம் நீ எங்களோடது அப்படின்னாங்க. களத்திலே நீங்கள் இல்லையா அப்படின்னு ஆகிப்போச்சு. களம் எங்களோடதுன்னாங்க. ஐயோ, களத்தில் நீங்கள் கிடையவே கிடையாது, நீங்கள் எங்கேயே களத்தில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். களத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? களம்னா ஃபஸ்ட்டு என்ன? நீங்கள் களத்துக்கு எப்படி வந்தீங்க? நம்ம தான் சொன்னோம்ல, போட்டி 2 பேருக்கு தாயா, டிவிக்கே டிஎம்கே அப்படின்னு. இப்போ டிவிக்கே ஜெயிச்சிச்சு, டிஎம்கே எதிர்கட்சியாக வந்துருச்சு. இது 2 தான் நின்றுருக்கே தவிர அதிமுக கூட லிஸ்ட்டில் 3ஆவதுக்கு போயிடுச்சு. நீங்கள்லாம் எங்கேயோ டெபாசிட் இழந்தது. அப்புறம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து க்ளோஸ் முடிஞ்சு. நீங்கள் வேணால் நல்லா பாருங்களேன், எல்லா கட்சியுமே தேர்தலில் சந்தித்து படிப்படியாக வாக்குகளை பார்த்தோன்னா அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க, ஓட் பர்சன்டேஜை. இவங்களும் அப்படி தான் வந்தாங்க. விஜய் வந்ததுக்கப்புறமா டவுன் ஆயிடுச்சு. அதை நம்ம சொன்ன முதலே, எதிரி தான் அப்படின்னார் சீமான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் என்ன சொன்னார்? என் தம்பி வரும்போது நான் வரவேற்பேன், அவர் என்ன எதிர்த்து அரசியல் செஞ்சாலும் நான் அவரை வரவேற்பேன், பேச மாட்டேன்னாரு. இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு, விஜய் பேசவே இல்லை. தம்பின்னு சொன்னது இவர் தான், கடைசியில் எதிரின்னு சொன்னது இவர் தான், எதிரின்னு விஜய் வச்சு அடித்ததும் இவர் தான், விஜயால் தோற்றதும் இவர் தான். எல்லாமே இவரை போய் சீண்டிக்கிட்டு அந்த மனுஷன் செவுறு மாதிரி அது என்ன யார் வந்து பேசிட்டு கிடக்கிறாங்க, நம்ம எதுக்கு கண்டுக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருந்தார். இவங்க அதை பேசி குலைச்சி ஓட் பர்சன்டேஜை டவுன் பண்ணி இப்போது 3% வந்துட்டாங்க. கட்சி ஆரம்பித்த 2வது எலெக்ஷனில் சந்திக்கும் போது என்ன ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்களோ அந்த ஓட் பர்சன்டேஜுக்கு போயிட்டாங்க. இனி அடுத்த எலெக்ஷனில் அந்த ஒன்றும் இல்லாமல் கட்சி குழி தோண்டி பதிக்கிறதுக்குண்டான வேலைகளை சாட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. இதோட ஸ்டாப் பண்ண மாட்டோம், இனி தான் நாங்கள் வீரியமாக களமாடுவோம். என்னடா களமாடுங்க? யூடியூப்பில் வீடியோ போடுறது தானே. நானும் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால விஜய் ஜெயிச்சிருவார் அப்படின்னா ஒரு நாளும் பேசுனது கிடையாது. ஏன் நாங்கள் நம்மளோட அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, டிவிக்கு கட்சி அந்த நபர்கள் யாருமே பார்த்தோன்னா அப்படிலாம் பேசுனதே கிடையாது. என்ன களமாடுவோம் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது. யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கும் களமாடுறதுக்கும் என்னடா சம்மந்தம்? எனக்கு புரியல. விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சார், மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் அப்படிங்கிற பிம்பத்தை நம்பினாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க, போயிட்டார். அது களத்தில் வேலை செய்கிறது. நீங்கள் என்ன களத்தில் வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செஞ்சீங்க? யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போடுற நீ அவ்வளோதானே, வேறு என்ன? உங்கள் அண்ணன் மேடைக்கு மேலே ஏறி பார்த்தோன்னா விஜய் பந்துமே விமர்சிச்சுட்டு இருந்தார். ஆண்ட கட்சிகளை விட்டுட்டு ஆளும் கட்சியை விட்டுட்டு புதுசாக வந்த கட்சியை பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவனடா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் பேசிக்கிட்டு இருக்கா, களம் இங்கே இருக்குது, அரசியல் இங்கே இருக்குது, இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இவங்க மட்டும் தனியாக ஒரு இடத்துல பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் நடக்குது. இப்போ திமுக பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகிறாங்க, ஏன்னா அவரை விஜய் எதுக்குறாரு. அப்போ அவங்க பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் அவங்க பேசினாங்க கூட வச்சுக்கலாம். ஆனால் இவங்க எதுக்கு விஜய் எதுக்குறாங்கன்னு தெரியல. விஜய் இவங்களை பேசினாரா, இல்லை இவங்க வந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ண வந்தாங்களா, என்ன நம்மளுக்கு புரியலையே. எதை நோக்கி அரசியல் பண்ண வந்தாங்களோ அதை பேசாமல் எப்போ பார்த்தாலும் விஜய்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இருக்கிறதுலே காமெடி என்ன அப்படின்னா, இந்த நாம் தமிழர் தம்பிங்கெல்லாம் ஒத்தால சாட்டை வந்து விஜய்ன்ற நபரை முடிச்சிட்டாரு. 33 வருஷமாக சினிமாவிலேருந்து ஒரு நபர், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரை சாட்டைங்கிற ஒரு நபர் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஆன்லைன்லேயே ஃபயர் விட்டுக்கிறது. ஆன்லைனில் நடக்கிறது மட்டும்தான் அரசியல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கும்பல் யார் அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி தான். இவங்க தான் அதை நம்பி அதுக்கு வேறு ரீட்வீட் பார்த்தீங்களா, எத்தனை லைக் போஸ்ட்டு, எப்போ ரீட்வீட் போகுது, அது எல்லாமே உங்கள் கட்சிக்காரன் தான் என்ன பண்ணுவான், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் திமுககாரன் எவனாவது பண்ணுவான், அவ்வளோதான். பொதுமக்களில் யாருமே பண்ணவே இல்லை. சாட்டை வந்து விஜய் முடிச்சிட்டாரு, ஒழிச்சிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு பேசுனாங்க. இங்கே என்னடான்னா விஜய் சிஎம் ஆகிட்டார். இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி 3% வாக்கு வந்துருச்சு. சீமா டெபாசிட்டை இழந்துட்டார். காரைக்குடிக்கு போகாதுன்னு சொன்னால் கேட்கல. பிரபுக்கிட்ட கேவலப்பட்டு தூத்து போயிட்டார். பிரபெல்லாம் யார் தெரியுமா? அவர் என்ன மாதிரியான ஒரு நபர், என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுருக்காரு தெரியுமா? இந்த சாட்டைத்துறைவன் தான் சொல்லுவான், இந்த பிரபுங்கிற நபர் வந்து ஒரு மனநோயாளி, அவர் வந்து ஒரு டென்டல் டாக்டரு, ஒரு மென்டல் டாக்டரு, இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இன்ஸ்டா பைத்தியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. இந்த தற்குறிக்கு அப்போ கூட ஒன்று புரியல. இந்த தம்பிகள் ஃபயர் ஓடுற தம்பிகளும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பதிவு போடுறாரு பிரபு, என்னத்தை பதிவு போடுறாரு, அவர் எங்கே போய் என்ன நல்ல விஷயத்தை பண்ணுறாரோ அதை எடுத்து வீடியோவாக போடுறாரு. புரியுதா? அவர் என்ன நல்ல விஷயத்தை அங்கே பண்ணுறாரோ அது மக்களுக்கு கடத்துறதுக்காக அதை வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணார். அவரோட சொந்த பணத்தில் போட்டு பண்ணதை வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணார். ஏடா, சொந்த பணத்தில் அந்த ஏரியா மக்களுக்கு நல்லது பண்ணி அதை எடுத்து வீடியோ போடுறவ இன்ஸ்டா பைத்தியமாமா. இந்த தற்கொலை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு விஜய் விமர்சிச்சுக்கிட்டு உதவி பண்ணுறவங்களை கேவலப்படுத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போடுற இவன் பார்த்தோன்னா அறிவாளியாமா, கொள்கைவாதியாமா, கொள்கை பரப்பு செயலாளராமா. எப்படி
மக்களுக்கு களத்தில் இறங்கி நல்லது பண்ணி வீடியோ போட்டவனும் இங்கே யூடியூப்பில் உட்காந்துட்டு விஜயை தட்டவனும் பார்த்தோன்னா ஒன்றுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்கள்? உண்மையிலுமே மனநோயாளி நீங்கள் தான்டா, அவர் கிடையாது. அவர் பண்ணதுக்கு உண்டான பலன் கிடச்சிருச்சுல்ல. காரைக்குடி மக்களை பாதி பேரை பார்த்தோன்னா அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அவர் பண்ண நலத்திட்ட உதவிகளை சொல்லி தான் அவர் ஓட்டு கேட்டிருந்தார். நான் வரதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணியிருக்கேன், இனிமேல் வந்தால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை எடுத்து வீடியோவை போட்டார். எல்லார் மக்களும் பிரபலமானார். நல்லது செஞ்சு அங்கே ஜெயிச்சிருக்கார். அவர் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகளுக்கு மேலே. சீமான் டெபாசிட் இழந்திருக்காரு. அங்கே சீமான் செஞ்ச ஒரு நலத்திட்ட உதவியை நீங்கள் காட்ட முடியுமா? சீமான் தம்பிகள் செஞ்ச ஒரு நலத்திட்ட உதவியில் அங்கே யாராவது காட்ட முடியுமா? அப்படியே தான் பண்ணியிருந்தா தானே. கேட்டால் பணம் இல்லாம்பாங்க. என் டாக்டர் பிரபனை பார்த்தோன்னா கோடி கோடியாக வச்சுருக்காரு. அவர் சொந்த பணத்தில் உழைச்சி சம்பாதிச்ச காசில் அங்கே முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணார். அதை வச்சு அவர் வீடியோ போட்டார், ஓட்டு சேகரித்தார், ஜெயிச்சார். இதுதான் களப்பணி. இவனுங்க யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போடுறதையும் ஒரு களப்பணின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்புறம் என்ன சொல்கிறது? நம்மளுக்கு புரியல. செஞ்ச தப்புகளை சுட்டி காட்டலாம், செஞ்ச விஷயங்களை பேசலாம், அது வேறு. சோஷியல் மீடியாவை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது வேறு. இவனுக்கு எந்நேரம் பார்த்தோன்னா விஜயை கடிச்சிக்கிட்டு பிரபுவை திட்டிக்கிட்டு ஃபேன்ஸை பார்த்தோன்னா தற்கொலையில் அப்படின்னு சொல்கிறது, விஜய் பின்னாடி போகிற மக்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். விஜய் பின்னாடி போய் இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் ஏற்றுக்கல. சரி, அவங்கள முட்டாள்னு சொல்கிறியே, மறுபடியும் அதே மக்கள் தானே விஜய் வேணான்னு முடிவு பண்ணாலும் உனக்கு வாக்கு செலுத்த வருவாங்க, உங்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்த வருவாங்க. அப்போ என்ன யோசிப்பாங்க? அப்போவே நம்ம அவ்வளோ கேவலமாக பேசணும், இவங்க கட்சிக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு வேறு கட்சி தான் தேடுவாங்களே தவிர உங்கள் கட்சியை தேட மாட்டான். நீ என்ன தான் கொள்கை சித்தாந்தம் வச்சுருந்தாலும் சரி, பல ஐடியாலஜிஸ் வச்சுருந்தாலும் சரி, வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படின்றது, பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியம். அதை தவறுதலாக பயன்படுத்தினா நீ என்ன ஐடியாலஜி இங்கே வச்சுருந்தாலும் உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல வார்த்தையை நீ பேசணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் விஜய் கடிச்சிக்கிறது, மற்றவங்களை திட்டுறது, விஜய் கோட்டு போகிறவங்களை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுன்னா உள்ளே வருவான். நீ ஐடியாலஜி வச்சுட்டு அங்கேயே உட்கார வேண்டியதான். இவனுக்கு என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா விஜயவே கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆளுங்கட்சி விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் எவன் ஓட்டு போடுவான்? சீமானில் கதறி அழுகும்போது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. ஏன் ப்ரோ ஒருத்தர் அழுகிறாரு நீங்கள் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு? ஏன்னா விஜய் அப்படிங்கிற நபரை, விஜய் ரசிகர்களை, விஜய் பின்னாடி போகிற பெண்களை தற்குறிங்க, முட்டாளுங்க அப்படின்னு ஆபாசமாக பேசுனது, அவனை உரிமையில் பேசுனது, விஜய் செத்துரு அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு வழி தந்திருக்கும். அந்த வழியில் சந்தோஷப்பட்டு நீ இப்போ அந்த சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்போது தோல்வியாகி விஜயாலே தோல்வியை அழுதுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. எங்களுக்கு எந்த ஃபீலிங் கிடையாது. எனக்கு நிஜமாலுமே ஸ்டாலின் அவர்கள் ஃபீல் பண்ணும்போது கூட ஓரளவு கஷ்டமாக இருந்துச்சு. சேகர் பாபுலாம் பின்னாடி அழுதுட்டு வந்தார், அது வேறு. குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அழுதுட்டார், கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வாங்கும்போது கூட அச்சே பாவமையா நீ அந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வருத்தமாக தான் இருக்குது. அதை கூட நம்ம பார்த்து ஓரளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டோம். ஆனால் அந்த சீமான்ற நபரெல்லாம் பார்த்தா ஃபீலிங்கும் வராது, அழுகையும் வராது, கஷ்டமும் வராது. நல்லா கதறி எழு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா பேச்சு அந்த மாதிரி. ஏன்னா மேடை பேச்சில் பார்த்தோன்னா நாகரிகமான பேச்சுன்னு ஒன்று இருக்குது. வாயில் புள்ள பொழிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் புள்ள பொழிச்சுப்பா அப்படின்னா அந்த வாயை சரியாக யூஸ் பண்ணால் பொழிச்சிக்கலாம், தவறாக யூஸ் பண்ணால், கேவலமாக யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும். அந்த ரிசல்ட்டை தமிழக மக்கள் காட்டிட்டாங்கல்ல. அதையும் இல்லாமல் இந்த நாம் தமிழர் தம்பிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்காக உழைச்ச நபர்களை மக்கள் கைவிட்டுட்டாங்க. மக்களுக்கு அது ஒரு பிரச்சனைனா சீமான் ஓடுவார், அதை பார்த்துட்டு பார்த்தோன்னா மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டோம். இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் நீ போகாதனே, இந்த மக்கள் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருது. இப்போது இந்த தற்கொலைங்க பெரியார் எடுத்து பேசுகிறாங்களே, பெரியார் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை அந்த போராட்டத்தை நடத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அடுத்த போராட்டத்துக்கு போக மாட்டார், அங்கேயே இருப்பார். அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரணும், வெற்றியோ தோல்வியோ அது முடிவுக்கு வரணும், அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுவார். அதை முடிச்சுட்டு தான் அடுத்த போராட்டத்துக்கு போவார். கூப்பிடுவாங்க, இங்கே ஒரு போராட்டம் இருக்குது தலைவரே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அவர் போக மாட்டார், இதை முடிச்சுட்டு தான் கிளம்புவார். ஏன்னா இங்கே முடிக்காமல் வர முடியாது, முடிச்சுட்டு தான் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி அதை முடிச்சுட்டு போவார். அதுதான் போராட்டம். இந்த சீமான் நபர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் பல வீடியோக்களை சொல்லிட்டேன். ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க, ஒரு போராட்ட காலத்தில் நிற்பாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்களே, அங்கே சீமான் போய் நின்னார் அவ்வளோதான். இன்னும் என்ன பண்ணார், ஒரு அம்மாவோட கையை பிடிச்சார். அப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பேசுகிற மாதிரி கைகட்டு நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு வார்த்தை சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சு கிளம்பிட்டாங்க. அந்த போராட்ட காலத்தில் கீழே உட்காந்து போராடினாங்களா? அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணாங்களா? அதுக்கு என்ன தீர்வு? பல நாளாக போராடிட்டு இருந்தாங்கள்ல. ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தில் இருந்துச்சான்னா கிடையாது. அவர் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டார், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த தம்பிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களத்தில் சீமான், மக்களுடன் சீமான் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
களத்தில் சீமான்லாம் கிடையாது, களத்திலிருந்து மக்கள் கூட ஃபோட்டோ எடுத்த சீமான், அவ்வளோதான். இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட போராட்டம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பெரிய அளவில் சொல்கிறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்துவாங்க, சோசியல் மீடியாஸில் போடுவாங்க, கிளம்பிடுவாங்க. கேட்டால் மக்களுடன் சீமான் அப்படின்னு ஒரு பதிவு போட்டுக்குவாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட அரசியலாக இருக்கே தவிர எந்த போராட்டத்தையுமே முழுமையாக முன்னிறுத்தி எடுத்து செஞ்சு வெற்றி அடைஞ்சதே கிடையாது. அப்போ எந்த தைரியத்தில் பார்த்தோன்னா இவங்க வந்து இனிமேல் எந்தாவது மக்கள் போராட்டம்னு கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க அப்படின்றாங்க. ஏன் சீமானே பல இடங்களில் போராட்டம்னா என்ன தானே வந்து கூப்பிட்றீங்க, ஆனால் ஓட்டு மட்டும் மற்றவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீ எங்கே போகிற, போய் ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் கூட கிடையாது, நின்றுட்டு கிளம்பிடுற. இதில் என்ன பெரிய போராட்டம்? அந்த மக்கள் அங்கேயே தான் போராடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கிளம்பிடுவாங்க. அப்படி ஏதாவது பண்ணியாவது ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருந்தா ஒரு தொகுதியிலையாவது மக்கள் ஓட்டு போட்டு வெளில வச்சுருப்பாங்க இந்த கட்சியை. எந்த தொகுதியிலையும் அதுவுமே பண்ணுறது கிடையாது, போய் சும்மா நின்றுட்டு வந்துடுறது. இதை பார்த்தோன்னா போராட்டம்னு பேசிக்கிறது. என்னடா அது? இதுதான் பார்த்தோன்னா கூமுட்டைத்தனமான அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதை வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க. அப்புறம் என் பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே வேலை செஞ்சாங்க, அசத்தியமான உழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. ஆமாம் கொடுத்தாங்க, இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த உழைப்பு கொடுத்த அந்த தம்பிகளை யார் பார்த்தோன்னா லைவ் ப்ரூஃபாக நீங்கள் காட்டினீங்க? எந்த சோசியல் மீடியாஸில் அவங்க பண்ண களப்பள்ளிங்களை எடுத்து போட்டு இவங்களாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ஓட்டு சேகரிச்சிங்க? எதுவுமே இல்லையே. ஒன்றுத்துக்குமே உதவாத, எதை பற்றி பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசிக்கிட்டு சோசியல் மீடியாஸில் உட்காந்து வீடியோ போட்ட அந்த சாட்டை, இந்த இடும்பவனம் கார்த்தி, சீமான் மேடைகளை பேசுனது, விஜய் பற்றி இதைத்தானே காட்டிக்கிட்டு இருந்தீங்க சோசியல் மீடியாவில். களத்தில் இறங்கி வேலை செஞ்ச தம்பிகள் இருக்காங்களா, அவங்கள யார் பார்த்தோன்னா நீங்கள் வீடியோவில் காட்டினீங்க, சோசியல் மீடியாஸில் போட்டு விட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் தம்பிகள் உழைக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு அவங்களோட உழைப்பை காட்டினீங்க. நிஜமாலுமே நாம் தமிழர் கட்சியில் பல தம்பிகள் பார்த்தோன்னா அவங்களோட கை காசை போட்டு உழைக்கிற நபர்கள் இருக்காங்க, கஷ்டப்படுற நபர்கள் இருக்காங்க. அதாவது வெளியே தெரியாத முகங்கள் அவங்க எல்லாருமே. ஒன்றுக்குமே ஆகாத தற்கொலைங்க இந்த சாட்டை இடுமன் இவனுக்கு தான் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் வெளியே தெரிகிறானுங்க, வெறும் பேச்சை மட்டும் வச்சு. ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்கிற காசை போட்டு வேலை செய்கிற பல தம்பிகள் இருக்காங்க, அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. அவங்க வெளியே காட்டணும்ல, அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்றது காட்டிருந்தா கூட ஒரு 2-3 தொகுதியில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லை. எல்லாமே பார்த்தோன்னா முடிச்சு விட்டது யாருன்னா இந்த சோசியல் மீடியாஸில் உட்காந்து இந்த சாட்டை இடுமன் இவங்க பண்ணுற வேலையினால தான் பல பேர் வந்து இங்கே வாக்கு செலுத்தாமல் போய் அந்த கட்சியை உடச்சிட்டாங்க. அதாவது யாருன்னா புதுசாக யாருமே வாக்கு செலுத்துறதுக்காகவே இவங்களுக்கு வெயிட் பண்ணலை, இருந்த வாக்கும் விட்டுட்டாங்க அப்படின்றது தான். இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ஏற்றுக்கிட்ட நபர்களுக்கு இந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கும், எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு 8% அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தானே பேசினாங்க. அப்படி இருக்கிற 8% ஏன் அப்படி குறைஞ்சிச்சு? புதுசாக யாருமே வாக்கு செலுத்தவும் இல்லை, புதுசாக செலுத்துந்து எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கும். புதுசாக யாரும் செலுத்தவும் இல்லை, இருந்தவங்களும் செலுத்தலை. அதனால தான் பார்த்தோன்னா இங்கே கடைக்கோடிக்கு வந்துருச்சு. அப்படின்னா இன்னும் இவங்க கட்சி நபர்கள், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட நபர்களே இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க, அந்த நபர்களே இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதா? கன்ஃபார்ம் ஆகுதில்ல. அதுக்கு காரணம் யார்? சரி, மற்றவங்க யார் ஓட்டு போடலனா கூட விஜய் பின்னாடி போகிறவங்க அவங்க விஜய்க்கு போட்டாங்கன்னு சொல்லலாம். உன் கட்சிக்கு ஓட்டு போட்ட நபர்களே ஏன்ப்பா உங்கள் கட்சிக்கு திரும்ப ஓட்டு போடல? அப்போயே குறைஞ்சிச்சு. எத்தனை பேர் வெளியே போனாங்க? நம்ம சொன்னோம் இல்லையா, பல பேர் வெளியே போயிட்டாங்க இந்த சாட்டையினால். இவங்க பேசுகிற பேச்சினால பல பேர் வெளியே போயிட்டாங்க, பல பேர் மாற்று கட்சிகளை சேர்ந்துட்டாங்க. அப்போ இவங்க கட்சிக்கு வாக்கு செலுத்தின நபர்களே தானே இவங்களை தோக்கடிச்சிருக்காங்க, இப்போ டெபாசிட் இலக்க வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த சாட்டை, இந்த இடும்பன், இந்த சீமான், இவங்க தானே. வேறு யார்? பிராமண கடப்பாரை எப்போ எடுப்பன்னு சீமான் சொன்னவர் அப்போவே முடிஞ்சு அந்த கட்சி, அவ்வளோதான். அதுக்கப்புறமா விஜய் எதிர்ப்பு எப்போ முழுசாக காட்ட ஆரம்பித்தாரோ அப்போவே முடிஞ்சு அந்த கட்சி. இதெல்லாம் இவங்களுக்கு இன்னுமே புரியாமல் நாங்கள் இன்னும் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னி தானே ஆட்டமே இருக்குது அப்படின்ட்டார். புஷி ஆனந்த் சட்டமன்றத்தில் இருப்பார், ராஜ்மோகன் இருப்பார், அதுக்கப்புறமா வந்து யார் ஆதவர்ஜுனா இருப்பாள். இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. யார்? கக்கன், காமராஜர், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு நம்ம இப்போவும் சொல்கிறோம். புஷி ஆனந்தோட கால் தூசி கூட வராது இந்த நாம் தமிழர் கட்சி. அவர் அரசியல் பேச தெரியாது, சில விஷயங்களை காமெடியாக பண்ணிடுவார், அதெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை. அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட சொந்த பணத்தில் எத்தனை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கார் தெரியுமா? விஜய் சொன்ன விஷயங்களை பார்த்தோன்னா ஒன்று விடாமல் அத்தனை கொண்டு போய் இந்த மக்களுக்கு சேர்த்துருக்காரு. அதெல்லாம் இந்த தற்கொலைங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்ணியிருக்கலாம்னா எதுவுமே கிடையாது. புஷி ஆனந்த் முன்னாடியே இந்த நாம் தமிழர் கட்சி வெறும் கால் தூசிக்கு தான் சமம். அந்த லெவலில் தான் புஷி ஆனந்தோட வேலைகள் இருக்கும். களப்பணிகள் அவரது பார்த்தோன்னா தீவிரமாக பண்ணுவார். அப்படி இருக்கிற ஒரு நபர் இப்போ சட்டமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னா அவர் பண்ணுவார், அவர் போகிறதுக்கு தகுதி இருக்குது. இந்த சீமானுக்கு போகிறக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன நலத்திட்ட உதவிகளை நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கு? இவங்க சொல்கிற எல்லா நபர்களுமே அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. விஜய் எந்தளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டாங்களோ மொத்தமாக தூக்கி வச்சார்ல. இவங்க நினச்சிக்கிறாங்க இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இவங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. ஆனால் அவரை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க வெளியில். விஜய் சொன்ன மாதிரியே அவங்க தான் இப்போ வாக்கு செலுத்தி உட்கார வச்சுருக்காங்க 1.5 கோடி பேருக்கு மேலே. அவங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் நீ அழிக்கவே முடியாது. இந்த 5 வருஷத்தில் விஜய் ஆட்சியே சரியாக நடத்தலைனாலும் அடுத்த 5 வருஷத்தில் விஜய் தான் சிஎம்.
10 வருஷத்துக்கு நீ விஜய் தான் இருப்பாரே தவிர அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து 2029 பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே இந்த நாம் தமிழ் கட்சி க்ளோஸ் முடிஞ்சுது, எந்திரிக்காது. அதுக்கப்புறமா 2% டவுன் ஆகி போகும். இப்போ ஓட்டு போட்டிருக்க நபர்களும் கலந்துட்டு போயிடுவாங்க. இது டெஃபினட்டாக நடக்கும், ஏறாது. இப்பவும் சொல்கிறோம், அதே வேலையை திரும்பி பண்ணி அந்த 1%க்கு போயிடாதீங்க, மேலே வரக்கூடான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறது. இதை வந்து நான் ரொம்ப கலைக்கிற மாதிரியான வீடியோவாக தான் போடலான்னு நினச்சேன். கிண்டல் பண்ணி விட்டுருவோம், கேலி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. இல்லை வேணாம், சரி ஓகே, நம்மளும் ஒரு இப்போது விஜய் சிஎம் ஆகிட்டார், இப்போ நம்மளும் பார்த்தோன்னா ஆளுங்கட்சின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டுமா, அதனால் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தோணுச்சு. நம்மளும் இந்த தற்கொலை மாதிரி இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் கேவலப்படுத்தி பேசுனாங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் மறுபடியும் வந்தாங்கன்னா அப்போல்லாம் விட மாட்டோம்ல, அப்போ வச்சு கிளிப்போம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த இடுமாவனம் கார்த்தி எங்கே போனான்னு தெரியலையே, சோசியல் மீடியாஸிலும் பதிவு போடுறதில்ல, வெளியே ஆளையும் காணோம். வேதராணியம் தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தான். அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவனையெல்லாம் எங்கே போனான்னு தெரில. நம்ம என்ன சொன்னோம், டெபாசிட் கூட வாங்க மாட்டான் அந்த தொகுதியில் இவன் அப்படின்னு. அங்கே மாற என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, ஒவ்வொரு கொடிசி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ண, ஆளுங்கட்சி வச்சுருக்க லட்சணத்தை பாருங்கள் அப்படின்னு. ஒரு 10 ரூபா செலவு பண்ணி 10,000 ரூபா செலவு பண்ணி அந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுறா, அப்போது அந்த தொகுதியில் உனக்கு ஓட்டு குழுவேன், ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி கேவலமாக ஓட்டு கேட்காது அப்படின்னு சொன்னோம். இப்போ நடந்துருச்சுல்ல. இனிமேல் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. இதில் காலக்கொடுமை என்னென்னா, ஏஐயில் இமேஜெலாம் ரெடி பண்ணாங்க, சட்டமன்றத்தில் சீமான் நின்று பேசுகிற மாதிரி. இதெல்லாம் நடக்காதையா, சொன்னால் கீழுங்க, ஏயா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையான்னு சொன்னால் நம்புறதில்ல. இப்போ வந்துச்சா, எடிட்டில் தான் படுத்துக்கணும். இப்போது இவங்க சொன்னாங்கல்ல, புஷி ஆனந்த், ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா, அந்த தற்குறிங்க பல பேர் இருக்காங்களே, அவங்க சட்டமன்றம்னா என்னென்னு பார்க்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே போய் பேச போகிறாங்க, அங்கே நலத்திட்ட உதவிகளை கொண்டு வர போகிறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் விடு, சட்டமன்றத்தை அந்த ஸ்டெப்பில் ஏறி உள்ளே போய் அந்த பெஞ்சில் உட்கார போகிறாங்க. இவங்க கேவலமாக பேசுனாங்களா அந்த நபர்கள். ஆனால் இவங்க இன்னுமே சட்டமன்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ டேபிளாக போட்டிருப்பாங்க, முன்னாடி மைக் வச்சுருப்பாங்க, பரவாயில்ல இப்படிலாம் இருக்கும்ல அப்படின்னு இன்னும் கனவு தான் கண்டுக்கிட்டு இருக்கணும். உள்ளே போகவே முடியாது. இன்னி ஒரு சீட்டு ஜெயிச்சாண்ட ஜெயிக்கலன்னு என்ன சீமான் பேசுகிறாரு, மறுபடியும் நாங்கள் உறுதியாக வெல்வோம் அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு துளி அளவு கூட பார்த்தோன்னா சாத்தியமே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்புறம் இந்த சேரனெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தார், கூட்டணி கட்சிகள் போனாலாவது 4-5 சீட்டு வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு சேரன் என்ன சொன்னார்னா, 4-5 சீட்டு 2-3 சீட்டு வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, 234 நாங்கள் தான் அடிக்கிறோம் அப்படின்னு பேசினார். அவரே திடீர்னு பார்த்தோன்னே இவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசி அவர் வேறு பல்ப் வாங்கிட்டார். இப்போ விஜய் சிஎம் ஆகிட்டார், பேச்சே இல்லை, பேசவே இல்லை, சோசியல் மீடியாவில் பதிவே இல்லை. அதுக்கு முன்னாடி பதிவு டெய்லி 4-5 பதிவு போட்டுருவார். இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அவரையும் காணோம். பேசாமல் சும்மா இருந்திருக்கலாம்ல. இந்த தமிழ் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் எல்லாருமே சீமானோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க பேசுகிற பேச்சில் நாகரிகம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சியை பேசுகிறாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. மக்களோட மனநிலைமையே புரியாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே கும்பல் இந்த கும்பல் தான். இப்போ விஜய் வந்து இலவச சீர் கொடுக்குறாரு, தங்க மோதிரம் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு அப்படின்னு பேசும்போது சீமான் பேசினார், திராவிட கட்சிகள் பண்ண அதே வேலையை தான் நீயும் பண்ணுற, இனி என்ன மாற்று அரசியல் கொடுக்க போகிற, நாங்கள் தான் மாற்று அரசியல் அப்படின்னு பேசினாங்க. ஆக்சுவலாக மாற்று அரசியலெல்லாம் இங்கே மக்கள் யாரும் விரும்பலை. இந்த கட்சிகள் என்ன விஷயத்தை கொண்டாந்து விட்டுருக்காங்களோ, மக்களை பழக்கப்படுத்தியிருக்காங்களோ, அந்த விஷயத்தை மறுபடியும் அந்த மக்களுக்கு யார் கொடுப்பாங்களோ, அதிகமாக கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் மக்களை வச்சுருக்காங்களே தவிர இவரை சொல்கிற ஐடியாலஜிலாம் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதை கரெக்டாக தளபதி புரிஞ்சுக்கிட்டாரு. மக்களோட மைண்ட் செட்டில் இப்போ என்ன இருக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வாக்குறுதிகளாக கொடுத்து அதை ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்க முடியும். இவங்க மக்கள் எதையுமே நினைக்காத, யோசிக்காத, அதை பற்றியே சிந்திக்காத விஷயங்களை பார்த்துனா பேசி முட்டாள்தனமாக ஓட்டு கேட்டுட்டு இருந்தால் எவன் பண்ணுவான்? அதாவது அந்த ஐடியாலஜின்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சாத்தியப்படுத்தணும்னா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சொல்லி மட்டுமே வாக்கு சேகரிக்கக்கூடாது. ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வாங்கி ஆட்சி வந்ததுக்கப்புறமா அதை முடிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறமா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இவங்க சீட்டு ஜெயிக்கிறதையோ பெரிய விஷயம். நான் வர சிஎம் ரேஞ்சுக்கு போயிட்டேன். இந்த கட்சியில் எந்த காலத்துலேயும் செல்ஃப் எடுக்காது, நீ அவ்வளோதான் முடிஞ்சு. வாங்கி வச்சுருந்த வாக்குகளை சிதைச்ச ஒரே பெருமை சாட்டை துறைமுருகனுக்கு முதல்ல சேரும், அதுக்கப்புறமா சீமானுக்கு சேரும், அதுக்கப்புறமா இடுமனுக்கு சேரும், அதுக்கப்புறமா சோசியல் மீடியாஸில் ஃபயர் விட்டுட்டு இருந்த நபர்களுக்கு சேரும். நீ 5 வருஷம் சாட்டையோட ஆட்டத்தை பாருங்கள் அப்படிம்பாங்க. சாட்டையோட ஆட்டத்தை பார்ப்பாங்க, யார் பார்ப்பாங்க? நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பிகள் பார்ப்பாங்க, இந்த திமுக காரங்க ஒரு சில பேர் எடுத்து பரப்புவாங்க, அவ்வளோதான். வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டு நீ லைக் போட்டியா? போட்டேன், நானும் லைக் போட்டேன், நல்லா இருந்துச்சுல, சாட்டை எல்லாம் பேசுகிறாருல, இவங்க 2 பேரும் தான் பேசிக்கணும், மக்கள் யாரும் பேச மாட்டாங்க.
அதில் என்னடா சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு? இப்போ நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, என்னத்தை சாதிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. திமுகவும் நாம் தலைவரும் சேர்ந்து விஜய் வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வீழ்ந்துட்டாங்க. அவர் சிஎம் ஆயிட்டார். முடியாததை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரே தலைவர் விஜய். சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி அடித்து செஞ்சு காட்டியிருக்கிறார் விஜய். சொன்னது எதுவுமே செய்ய முடியாமல், எந்த இடத்துலையுமே செல்ஃப் எடுக்காமல் கீழே படுத்துருச்சு 2 கட்சிகள் 3 கட்சிகளும். எள்ளி நகையடையவர்களுக்கு நாம் கொடுத்த பதிலடி அப்படின்னு தளபதி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார். நம்மளுக்கு வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் சேர்ந்தே உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன சொல்கிறது இதுக்கு மேலே? இந்த நாம் தமிழர் கட்சி பற்றி பேசினா இன்னும் பேசிட்டே இருக்கலாம், வீடியோ பத்தாது. இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். சரி, ஓகே. நாம் தமிழர் கட்சி 8% 3% குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவனுக்கு மறுபடியும் இன்னும் 1% கொண்டு போகிறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிப்போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.